சாப்பிட்றா கால ஒலி சாப்பிட்றா சாப்பிட்றா சாப்பிட்றா. ஏய் பிசாசு, என்ன இங்க வந்திருக்க? மூஞ்சி மொகர கட்டையும் பாரு. சாப்பிட்றா லூசா. வாய மூடுமாற. பெரிய யமதர்மே இப்படியே வாயை பொழந்தோடியா இருப்பவே. வாயை பிடிச்சி கிழிச்சு புரியும் கிழிச்சு. ராணி நல்லா மண்டையும் ஆளையும் பாரு. நல்லா தேவையில்லாம பேசுற. நீ தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்காத. நீ தான் சண்டைக்கு வர. நீ தான் என்கிட்ட சண்டைக்கு வர்ற. நான் உன்னை தேடி வந்தனா? இல்ல. உன்னை வந்து கட்டி பிடிச்சனா? இல்ல. நான் வந்து உன்னை இடிச்சனா? இல்ல. நான் வந்து உன்கிட்ட பிரச்சனைக்கு வந்தனா? இல்ல. நான் வந்து உன்கிட்ட வம்புக்கு வந்தனா? இல்ல. அப்புறம் நான் உன்னை தேடி வரல. நீ என்ன எதுக்கு என்னைய தேடி வந்தேன்னு கேக்குற? ஆமா நான் வரலக்கல, நீ ஏன் நின்ற? நீ ஏற வர்ற இடத்துல நான் நிக்கல. நான் நிக்கிற இடத்துல நீ வந்திருக்கனாயே. யாரு நீ இந்த பேரைட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு ஏறுதுக்கு நீ நின்றுக்க, நீ வந்திருக்க என்று பேசுற. நான் நிக்கிற இடத்துல தான் எனக்கு தேவையில்லாம பேசாத. தேவையில்லாம அடிச்சு மூஞ்சி மேல பேத்து போடு. சட்டாரம் குடுத்தேனா மட்டாரம் கேக்க. எல்லாம் ஏன்டா வச்சுக்காத. போடுற ஊர்ல புட்டி கண்டு. நான் போற ஊர்ல சாமா மேல நான் நாலு பக்கம் நரம்பறது நடுவர சொறி புடிங்க சரி. இழுத்து வச்சு நறுக்கி புரிய நறுக்கி. என்ன? ஐயோ ஐயோ தம்பி. ஐயோ ஐயோ தம்பி. ஐயோ தம்பி. ஐயோ தம்பி. ஐயோ ஐயோ தம்பி. ஐயோ தென்பாண்டி சீமையில தேரோடு மீதியில மான் போல வந்தவன யார் அடிச்சாரோ? அந்த புள்ளதான் அடிச்சு. அப்புறம் யார் அடிச்சா மயிரை புடுங்கினான்? ஏண்டா போய் போய் ஒரு பொம்பளை புள்ள நெஞ்சில கைய வச்சு தள்ளிட்டு இருக்கு. சரி பாத்துட்டு நீ சும்மா இருக்க? என்ன செய்யணும்? நீ அந்த புள்ள நெஞ்சில கைய வச்சு அடிச்சு தள்ளுறா. உன் பேச்சு மயிரை மட்டும் கேட்கவே மாட்டேன். யா தள்ளுறான்னு சொல்லுவே. காலையில போய் சங்கத்துல இது ரிப்போர்ட் கொடுத்து 5000 அவதாரம் நான் கட்டேன். நானே கார்த்தி ஆள் தெரியாம மோதுற. இங்க பாரு, என்கிட்ட நீ மோதுற. அது போனா போகுது. நானும் போனா போது அப்படி நான் போட்டு. ஐயோ ஐயோ தம்பி. ஐயோ தம்பி. ஐயோ தென்பாண்டி சீமையில தேரோடு வீதியில மான் போல வந்தவன. இந்த பாட்டு உனக்கு யாரு சொல்லி கொடுத்தது? முதல்ல சொல்லி கொடுத்தன கண்டனா அவனுக்கு என்ன செய்யணும்னு தெரியாது. எதுக்கெடுத்தாலும் தென்பாண்டி சீமையில தேரோடு. என்ன உனக்கு பிரச்சனை? என்ன உனக்கு பிரச்சனைன்ற வாயை பிடிச்சற. ஐயோ ஐயோ தம்பி. ஐயோ ஐயோ தம்பி. ஐயோ தென்பாண்டி சீமையில தேரோடு வீதியில உன்னை கும்புறண்டா. இப்ப காலையில உனக்கு பஸ் இருக்கு. நான் விருது மரியாதையா வீட்டுக்கு போயிடுவேன். கும்புறு கர்த்தாலும் சீமையில சீமையில சீமையில. என்ன உனக்கு பிரச்சனை? அவரை பார்த்து கும்பிட்டுக்கிட்டு இருக்க. ராணி பிரச்சனை நீ என்கிட்ட தானே பண்ண. அவரை பார்த்து என்னது கும்பிட்டுக்கிட்டு இருக்க? பிரச்சனை உனக்கிட்ட பண்ணா அந்த தானே ஓ பக்கமே பேசு. நீ அப்படியே அந்த ஆளை பார்த்து கும்பிடலாம். ஐயோ ஐயோ தம்பி. ஐயோ ஐயோ தம்பி. ஐயோ ஐயோ தம்பி. தென்பாண்டி சீமையில தேரோடு வீதியில மான் போல வந்தவன யார் அடிச்சாரோ? யார் அடிச்சாரோ? யார் அடிச்சாரோ? வளரோ பெறையே. நானே கத்த முடியாம இருக்கேன். வளர புறைய. எரும மாடு எதுக்கு பக்கத்துல? எடு அந்த சுத்தியல. எதுவுமே செய்யலக்கா. அவன் தான் செஞ்சான். என்ன அதுதான் செஞ்சாப்புல இல்ல கேக்குறேன். பொம்பளை பிள்ளை வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டே நம்மள குத்துதே. நம்ம திருப்பி குத்தப்படா. நான் ஏன் நிக்கிறேன்? நீ வேணா குத்தி பாரு. நீ வேணா சண்டைக்கு வா. வா சண்டைக்கு வந்து பாரு. வா வானு என்ன நீ என்ன கை வச்சான்னு வச்சுக்க. நாளைக்கு காலையில என்னைய அடிச்சுட்டு என்னைய கேக்குறாடா. ராணி போடுற போல பொட்டு கலடு. சுண்ணியா விடு.
பேசுடா பேசுடா ஓடி, பேசுடா ஓடி, கேனா பூனை மாடு. அட போடா கேனா பூனா என்ன வார்த்தை சொன்ன கேனா ஐயோ ஐயோ கேக்க பக்கம் நாயில பாத்தியா நீ எப்பறா அந்த பிள்ளை கேனா போறாங்களா ஆமா. எப்பறா நீ அந்த பிள்ளை பார்த்து கேனா போறாங்களா ஏய் இங்க உட்கார்ந்து நாரம் பாத்துக்கல யாரா எல்லாம் நம்ம தங்கச்சி நம்ம அம்மா தாடா எப்பறா நீ அந்த பிள்ளை பார்த்து கேனா போறாங்களா ஏய் கேக்க பக்கம் நாயில பாத்தியாடா ஏய் பக்கம் மேலக்கறன உனக்கு சும்மா நினைச்சடா நீ எப்பறா அந்த பிள்ளை கேனா போறாங்களா டேய் இந்த ரெண்டு பிள்ளைல யார நம்பிட வந்திருக்கு நம்மள நம்பி தான வந்திருக்கு நீ எப்பறா அந்த பிள்ளை கேனா போறாங்களா ஐயோ உன்னை கும்புறேன்டா. நான் கேனா பூனான்னு ஒரு தடவை தான்டா சொன்னேன். 13 தடவை சொல்லியிருக்கேன். போடா கும்பு. ஏய் என்ன பார்த்தா அப்படி எப்படிடா கேட்க போனா ஐயோ இங்க குடும்பமே லூசுன்னு இப்ப மாமா தெரிஞ்சு. இவர்தான் மாமா என்ன கேட்டாரு என்னன்னு கேனா பூனான்னு ஏய் கேள பூனன்னு சொன்னியா என்ன பேப்பாயல நீ கத்துற பார்த்தா நாடா நின்று போலையடா. மாமா இவர்தான் என்ன கேட்டாரு கேள பூனா கேட்கலடா. என்ன ஒரு அளவுதானா? எப்பறா என்னைய பார்த்து அந்த வார்த்தை கேக்கலாம் அம்மா உன்னையே பார்த்து நான் கேட்கிறேன். ஆ கேனா பூனானா கேட்டு புரிஞ்சுக்கன்னு அர்த்தம். அத என்ன கேட்டு புரிஞ்சுக்க ஏமா இப்ப கரைக்கு போறோம். ஆ கடலை பருப்பு கானா பருப்பு தூணா பருப்பு தோரம் பருப்பு ஊனா பருப்பு இப்ப மாத்திருக்காங்க. தூமிய குடிக்கு தூணா குடி, சாணா குடிக்கு சாணா குடி, அம்மலாம் சுருக்கி. சாணாவா குடியா? இப்ப சுப்பிரமணிய சூனா பானா, சுருக்கி இருக்கமா அப்புறம் சூனா, அப்புறம் வாங்க என்னது அப்படி கூப்பிடுவாங்க. அது மாதிரி சுருக்கமா சொன்னேன். தேவையில்லாம உன் வேலை நீ பாரு, என் வேலை நான் பாக்குறேன். ஆனா என்கிட்ட பிரச்சனை பண்ணாத. ஏய் நான் உன்கிட்ட பிரச்சனை பண்ணனா ஆனா நீ பொம்பளை நான் புள்ள. உன்கிட்ட பிரச்சனை பண்ணனா நீ பொம்பளை புள்ளனால நான் எதுவுமே இது பண்ணக்கூடாது. ஏன் இல்லன்னா நீ வேணா பண்ணி பாரு நீ 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 என்ன பாரு, நீ பண்ணி என்ன பாரு. செஞ்சாலும் நான் ஜெவனே நிக்கிறேன்னா ஏன்? எல்லாம் எல்லாமே இந்த ஏன்? எல்லாம் எதுக்குடா? எல்லாம் ஏன்? எல்லாம் ஏன் சொல்றா? சொல்றா, ஏன் சொல்றா? சொல்றா, ஏன் சொல்றா? நீ என்ன பண்ணாலும் நான் ஜெவனே இருக்கேன்னா ஏன்? எல்லாம் 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 இந்த ஏடிஎம் மிஷின் மனுஷன் சம்பாரிச்சு என்ன இருக்கு? ஒரு மஷ்ரூம் 4 வருஷத்துக்கு முன்னால ஒரு சேச்சிப்பி வாங்கினேன். ஆ, இப்ப தூக்குனது ஆ. இதே ரூட்ல தான் போகுது. நீ எப்பறா அந்த பிள்ளை பார்த்து கேனா போறாங்களா கேக்க பக்கம் நாயில பாத்தியாடா சிகரெட் வேணா வாங்கி. மாமா இங்க பாரு மாமா அடி படுத்தா ஒரு அக்கவலே பெரிய சங்கீதத்தி ஏ கார்த்தி தலையை எங்க கொண்டு போய் வச்ச இப்படி இருக்கு இதுல சங்கல தலைய விட்டேன். என்ன தண்டலையா ஒரு சங்கு படுத்தா உறக்கவல்ல பாய் விரிச்சாலு போய் எக்கம் புள்ள சட்டுன்னு சட்டுன்னு கிளம்பி வாடி சங்கலி வெட்டு. எருமை மாடு அப்பனு பிள்ளைங்க வந்துகிட்டு இருக்காங்க. அண்ணே நாடகம் நடக்குது. மலை ஓட்டிக்கு வந்தோம். நாடகம் தான் இங்க நம்ம ஊர்ல. பசை விட்டுட்டோம். இவன் பஜா விட்ட மாதிரி ஏதோ வடை வாங்கி தின்னுட்டு தொலைச்ச மாதிரி நிக்கிறாரு. ஆனா உட்கார்ந்து குழப்பம். ஐயா 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 நாடக மரத்தில் உட்காராதீங்க, எந்திரிங்க. ஐயா நல்ல ஆடு விழாவா? எங்க குடும்பமே பெரிய ஆடல் பாடல் குரூப்பு. உங்க குடும்பம் ஓ குடும்பமா? ஓ குடும்பம் நாங்க ஆடிச்சே புலப்பே ஓடிக்கிட்டு இருக்கோம். ஏய் என்ன இங்க உட்கார்ந்திருக்க? எந்திரியா எந்திரியா முதல்ல. என்ன வந்தவனே இங்க உட்கார்ந்திருக்க? உனக்கு என்ன பிரச்சனை? அதுவும் குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்க என்ன? ஐயா வேலைக்கு போல போயா. ஒரு பொம்பளை நல்ல வெள்ள வெள்ளன்னு கிடைச்ச கூடாது. என்ன ஆட்டமா ஐயா ஆட்டத்தை பார்க்கல, அந்த புள்ளட்ட ஆட்டத்தை பார்த்துக்கிட்டு இருக்க. என்ன 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கீங்க? மயன் சொல்ற முகச்சாடையே காணாமே. என்ன ராஜாராம முகச்சாடதான் இருக்கு. அவர் தானே பவுரு போட்டு விட்டாரு. அண்ணே எங்க அண்ணன் மயன். என் மயன் இல்ல, எங்க அண்ணன் மயன் ஏன் மயன் ஒண்ணுதான். அண்ணன் இங்க இல்ல சிங்கப்பூர்ல இருக்காரோ? இல்ல இங்கேதான் இருக்காரு. நான் தான் வளர்க்குறேன். பேசுவானா? நல்லா பேசுடா. அப்பா டேய் எதுக்குடா போட்டு அடிக்கிறீங்க அந்த அவங்க பையனை? ஊருக்கே வந்து அவனை போட்டு அடிக்காது. யாரு வந்து பேசுடா பேசுடா. அங்க வந்தோன்னு மருதமணி யாருன்னு மணமணி பெங்க கொடுடுமா?
கொடூரமா நல்லா தெளிவா சொல்றான். மருதாமணி பாலியோ கொடூரமா. மணமணி பையங்க கொடூரமா. ஆண்டவன் எனக்கு கொடுத்தது. நம்ம சம்பாரிச்சது. அண்ணா சொல்லியா கூப்பிட்டு வந்தேன். நான் வந்த உடனே மேடைக்கு வந்து போவே மாட்டேன்ட்டேன். உனக்கு மாலை ஓடுவேன்றா, உனக்கு துண்டு ஓடுவேன்றா, ஆனா ஒண்ணு வேணுமாடா. எங்கடா மருதாமணி பாலியோ கொடூரமா. மணமணி பையங்க கொடூரமா. அதவா இவனுக்கு உண்மையிலே எடுத்து வச்சிருக்காண்டா. போறான். பேஸ் கொஞ்சம் குறையா கீபோர்டுல குறையா. போடு. தம்பி வரவும் எட்டலைனாலும் எப்படியா ஏறியாவது போட்டுருவோம் அப்படின்னு எங்க 2 பேருக்கும் பொன்னாடை அணிவித்து மலர் மாலை அணிவித்தா தம்பி மருதாமணி பாலியோ கொடூரமா. ஐயோ உண்மையிலே நான் வந்ததுல இருந்து மேடை விட்டு போக மாட்டேன்ட்டா. ஒரு அதுலயும் இந்த அரியாரம் வந்து நம்ம எல்லாத்துக்கும் சம்பாரிச்ச இதாயா. இந்த அரியாரம் வந்து எல்லாத்துக்கும் அவ்வளவு சீக்கிரமா கிடைச்சிடாது. வரவும் பவுடர் போட்டேன். உள்ள வந்தோடனே பவர் கிடைச்சதுன்னு சொன்னா இவனுக்கு ஒரு வாழ்வு இருக்கு. உண்மையிலே இந்த மேடையில் அந்த காளியாத்தா கிருவையினால இவனும் ஒரு நடிகன் ஆவேன் உறுதியா. அந்த காளியாத்தா கிருவையில் ஒரு நடிகர், நான் பெருமைக்கு சொல்லல. ஆமா, ஏன்னா அந்த கலை வந்து யார் யாருக்கு, ஏன்னா கலைமகள் யார் யார்கிட்ட இருப்பான்னு சொல்ல முடியாது. நாடக நடிகர் வந்து யாருக்கும் அவ்வளவா சீக்கிரமா அரியாரம் பூச்சி விட மாட்டாங்க. இவன் உள்ள வந்தோடனே ராஜபார்ட்டே உனக்கு வேஷம் போட்டு விட்டுருக்காரு. தம்பி ஒரு பெரிய நடிகராகட்டும், இந்த கிராமத்திற்கு அளவா கோட்டைக்கு ஒரு பேரும் போலும் கிடைக்கட்டும். இந்த பொம்பளை பிடிக்குதா? யாரை பார்த்து பொம்பளை பிடிக்குதான்னு கேக்குற? எங்க இல்ல கேக்குறேன், பச்சை பிள்ளைகிட்ட போய் பொம்பளை பிடிக்குதான்னு கேக்குறேன். யார் தெரியுமா உனக்கு சித்தி? ஏய் ஒரு நிமிஷம் இதையும் கமாண்ட்ல போடுவாங்க எங்களை. இவங்க பொழப்புக்கா சின்ன பிள்ளை கூப்பிட்டு மேலே ஆடுறாங்க. ஆனா அவனா வந்தது யாருக்கும் தெரியாது. ஒரு சின்ன பையன் நாடகத்துக்கு வர்றோம்னு சொல்லி நம்ம பார்த்திபனூர் பக்கம் எங்களோட வந்து ஆடினேன். அதை கூப்பிட்டுக்கிட்டு கமாண்ட்ல எழுதுறேன். தாயலின்றியா என்ன தேவடியாமன்னு கேக்குறேன். தேவடியாமைன்றியா? ஆனா என்னைய தேவடியாமைன்னு கேட்டேன். ஆனா என் தம்பி சொந்த மந்த பூரா அவனும் கேட்காத கேட்கறாங்க. எதுக்கு கேக்குற? என்னை எப்ப எங்களை 2 பேர்த்தையும் பிடிக்கலன்னா பார்க்காத, அப்படிலாம் நேருக்கு நேரம் பேசு தள்ளி. ஆனா எல்லாத்துக்கும் ஆண்டவே எல்லாத்துக்கும் கொடுக்க மாட்டேன். பெட்டி வாசிக்காரண்டா அவருக்கு கொடுத்தது ஆண்டவன் பெட்டி வாசிக்க சொல்லி இறைவன் கொடுத்தது. அவரை வந்து இங்க நடிக்க சொன்னா அவர் நடிக்க மாட்டார். எங்களை போய் பெட்டி வாசிக்க சொன்னா பெட்டி வாசிக்க முடியாது. அவருக்கு கொடுத்தது மிருதங்கம். ஒருத்தன் களவாணி பயிலா இருந்தா ஒருத்தர் காவல்துறையா இருக்கணும். அப்பதான் களவாணி பயில அவர் வேட்டி பிடிக்க முடியும். மயிச்சட்டு வச்சிருக்கவோ மயிச்சட்டு வச்சுக்க முடியும். இதை போட்டு அண்ணன் தம்பி 100 ஆண்டுக்கு நல்லா வாழணும், எங்களுக்கு பொன்னாடை ஒருத்தி மலர் மாலை சூட்டிய அன்பு தம்பி. உன் பேர் என்னடா? ஐயப்பனே. உண்மையிலே வந்துட்டாரு. அங்க எங்களுக்கு தெய்வம் தான் துணையே. உண்மையிலே பொன்னாடை ஒருத்தி கௌரவப்படுத்திய தம்பி ஐயப்பனுக்கும் ஐயப்பன் குடும்பத்தார்களுக்கும் இந்த கிராமத்தார்களுக்கும் என் சார்பாகவும் எங்க கலைக்குழு சார்பாகவும் நன்றி. அந்த வணக்கம். குத்து போடுவோமா? கட்ட புள்ள குட்ட புள்ள கருகமானி போட்ட புள்ள கட்ட புள்ள குட்ட புள்ள கருகமானி போட்ட புள்ள என்ன பச்சை புள்ளைய போட்டு அடிக்கிறீங்க? அது முள்ள என்ன? அது முள்ள நான் போட அது முள்ள என்ன நமக்கு பொன்னாட ஒத்துன அவன் அடிக்க போற அடி கொன்றுவேன். அங்க என்னடா உனக்கு ஆட்டா? ஏய் என்ன புண்ணாக்காதீங்கடா. பச்சை புள்ள அண்ணா ஆடட்டுமியா? உனக்கு என்ன அப்ப பிரச்சனை? குட்ட புள்ள குட்ட புள்ள கருகமானி போட்ட புள்ள
மாவனா தமிழரசன் ஒன்றிய கிளை திமுக ஒன்றிய கிளை செயலாளர் அவர்கள் எனக்கு 1000 ரூபாய் அனுப்பி வழங்குகிறார்கள். அவர்களுக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் நன்றி வணக்கம். கட்ட புள்ள குட்ட புள்ள அருகவாடி போட்ட போல எங்களை ஒரு குத்து குத்த விட்டு குத்துறான். கட்ட புள்ள குட்ட புள்ள இந்த டான்ஸ் பேர் என்னடா? தம்பி போன்னு சொன்னா அவன் முகத்தை பாரு. ஏய் நீ அதுக்கு தாண்டா வந்திருக்கிற. போன்னு சொன்னு பாரு அவன் முகத்தை. நீ போவே வேணாம் தம்பி, ஆடு தம்பி. நான் இல்லடா. எனக்கு தெரியும், எனக்கு தெரியும். உனக்கு ஆள் கிடைச்சோன்னு எங்களை அனுப்பிடுறியா? நீ தேவையில்லடா போடா வெண்ண. ஏய் நீ தெரியுது பத்தி உன்னை பத்தி. நீ வாடா செல்லம். ஆமா தம்பி உனக்கு அம்மா வேணும். யாருக்கு யாரா அப்பா? அப்பா உனக்கு பெரியப்பா. அவன் கேக்குறான் பாரு. இது பெரியம்மா. என்ன கணக்கா நிக்கிறான் பால் குடிக்கிற மாதிரி. படுத்தா உறக்கவல்ல பாய் விரிச்சா தூக்கவல்ல. என்ன கட்டி பிடிக்கிற? தொடமா உன்னால ஆடாம இருக்க முடியாது வெண்ண. உனக்கு அவ்வளவு வந்தனா அறுத்து புரண்டா அறுத்து வெட்டி சண்டை நடந்துகிட்டு இருக்கு. அவன் கட்ட பையிலே தான் உசுரா இருக்கேன். முக்கால வழி கொண்டே உடனே சண்டை நடந்துகிட்டு இருக்கு. அவன் கட்ட பை எடுத்து பத்திரமாக்கிறான்டா. கண்ணன் மதகுப்பட்டி பத்திரப்பதிவு சார்பாக அருமையினார் மருதமணி அவர்களுக்கு 101 அன்பளி கொடுத்து பெருமை சேர்த்துள்ளார். சித்தப்பா மாமா மச்சான் எல்லாரும் வாங்க. கட்ட புள்ள அம்மே நடிச்சது போறியா? இப்படியே அழுகுற மாதிரி இருப்பான். சரியான ஆளா இருக்கான் அவன். இவனை ஆட சொன்ன போடாங்கிறேன். சிவகங்கை மாவட்டம் மயில்ராயன்கோட்டை நாடு அளவாக்கோட்டை கிராமத்தில் எழுந்தருளி அருள்குழு விட்டிருக்கும் இந்த பையனை எழுப்புங்க, அழுகுறேன். டேய் வா வா வா, ஒரு குத்து குத்துலாம் வா வா வா. டேய் கூப்பிடுறா. ஆரல்மிகு பொக்கிச காளியம்மன் கோவில் மகா கும்பாபிஷேக விழாவிற்கு பொக்கிஷ காளியம்மன் கோயிலுக்கு வந்து அவன் பொக்கிஷமோ கண்டு இனிமே அடிச்சுக்கிட்டு இருக்கேன். திருப்பணி மற்றும் இந்த வள்ளி திருமண நாடகத்திற்கு பேருதாக இருந்த அளவாக்கோட்டை
கிராம பெரியவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் அதனை சேர்ந்து இருக்கக்கூடிய அளவை முத்துப்பட்டி கிராமத்தினுடைய பெரியோர்கள் இளைஞர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்திலே நாங்கள் நன்றினை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த திருப்பணி நடைபெற மிகவும் உதவிகரமாக இருந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றினை தெரிவித்துக் கொண்டு தற்போது நமது நாடக கலைஞர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்படுகிறது. இங்கு பவனா எடுத்து கொண்டிருக்கும் எனது பாசமிகு இங்கு ஹார்மோனிய கலையரசு அன்புனார் மரங்கபுரியைச் சேர்ந்து ஜெய மணிகண்ட பிரபு அவர்களுக்கு விழாக்குழுவின் சார்பிலே பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. மிருதங்க சக்கரவர்த்தி அன்பு மாப்பிள்ளை புதுகையைச் சேர்ந்த சுதர்சன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. ஆல்ரவுண்ட் மாஸ்டர் ஆர்கெஸ்ட்ரா பிளேயர் புதுகை கேஆர் ராஜா அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. தாள மாஸ்டர் அன்புனார் நீலகண்டன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. தாள மாஸ்டர் அன்பு தம்பி இன்பச்செல்வம் பாண்டிச்செல்வம் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. எங்களை எல்லாம் ஏழை எளிய மக்களை எல்லாம் வாழ வைக்கின்ற இந்த ஐயப்பன் அருளாலே இங்கு ஐயப்பன் பபுனா அடிக்கும் அன்பு தம்பி ஐயப்பன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. அன்பு மைத்திரன் பபனாக நடத்தி கொண்டிருக்கும் அருமையனார் மருதமணி அவர்களுக்கு பொன்னாடை படுத்தப்படுகிறது. மற்றும் இங்கு மற்றொரு பபனாக அருமை தம்பி திணைத்துறை சேர்ந்த கார்த்திகராஜ் அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவிக்கப்படுகிறது. இங்கு டான்சராக நடத்தி கொண்டிருக்கும் ராணிஸ்ரீ அவர்களுக்கு நமது விழா கமிட்டி சார்பாக பொன்னாடை பற்றி கௌரவிக்கப்படுகிறது. எங்களை பாதுகாப்புடன் எங்கு சென்றாலும் குறிப்பிட்ட நேரத்திற்கு மிக சிறப்பாக அழைத்து வரக்கூடிய எனது பாசமிகு அன்புனார் ஒரு நாடக ரசிகர் எங்களுடைய நாடக வேனுடைய ஓட்டுநருமாகி அன்புனார் மோகன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. எங்களது நாடகத்தினை வீடியோ கவரேஜ் எடுத்துக் கொண்டிருக்கின்ற யூடியூப் 4 யூடியூப் சேனல் வாங்கினேன். எங்கள் சிறந்த முறையில் ஒளிபரிக்க வந்திருக்கும் ஒளிவேலை அமைப்பு MK மின்னன் ஒளிபரிக்கி போடுங்க. ஐயா காவல்துறை அதிகாரிகள் மேடைக்கு வரும்படி கிராமத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறார்கள். யூடியூப் சேனல் 4 பேர் வாங்கப்பா வாங்க. நேரத்தை சொன்னீங்கல்ல ஐயப்பா சாமியே அருமையப்பா ஐயா காவல்துறை அதிகாரி அவர்கள் மேடைக்கு வரும்படி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறார்கள் கிராமத்தார்கள். புன்னாடவத்தில் கை தட்டினான்னு கேட்குறேன். புன்னாடவத்தில் கை தட்டினா தான் ஏற்றுக்கிறோம்னு அர்த்தம். கை தட்டலைன்னா இவங்களுக்கெல்லாம் ஏன் பொன்னாடைன்னு அர்த்தம். அப்படியாத்தான் நினைக்கிறேன். மின்சார வாரியம் அன்புனார் அவர்கள் யாராவது எங்கே இருந்தாலும் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றோம். ஐயா காவல்துறை அதிகாரி அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போர்த்தப்படுகிறார்கள். மின்சார ஊழியர் மேடைக்கு வரும்படி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறார்கள். மின்னல் தானா அஞ்சு நிமிஷம் வந்தானே. எங்களுக்கெல்லாம் பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்திய உண்மையிலேயே நம்ம கிராமத்தை ரொம்ப பெருமைப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம்னு சொன்னா தம்பி செல்வம் ஒரே ஆள்தான். சும்மா டீ கடையில் பேக்கரில் பார்த்து என்ன நம்ம கும்பாதத்துக்கு ஒரு நாடகம் போடணும்னு சொன்னாப்புல அட்வான்ஸே பண்ணலை. அட்வான்ஸே பண்ணாமல் ரசீது போட்டேன். அந்த காளியாத்தா கருவையினால
ஒவ்வொரு ஊருக்கு நாடகம் பேசணும்னு சொன்னால் 10 பேர் 15 பேர் வருவாங்க. தம்பி செல்வம் ஒரே ஆள்கிட்ட சொன்னார், இந்த காளியத்தா கும்பாபிஷத்துக்கு உங்கள் நாடகமே நடத்தணும் அப்படின்னு ஃபோன் நேரடியாக சொன்னார். திருப்பி ஃபோன் மூலியமாக சொன்னார். இந்த கிராமத்தின் சார்பாகவும் எங்களை எல்லாம் ரசிக்க வந்திருக்கக்கூடிய சுற்று வட்டாரத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய எங்களது உயிர்னு தான் சொல்ல முடியும் ரசிக பெருமக்களுக்கும், வெளிநாட்டிலிருந்து ரசிக்கக்கூடிய ரசிக பெருமக்களுக்கும், இராணுவ வீரர்களுக்கும், காவல்துறை அதிகாரி அவர்களுக்கும், எங்களை எல்லாம் அவரவர் கைபேசி கொண்டு செல்லக்கூடிய யூடியூப் சேனல், உண்மையிலே எங்களை உலகத்துக்கு பூரா தெரியப்படுத்துகிற இந்த யூடியூப் சேனல் தான் எங்களுக்கு வசப்படுத்து வர்றது. இந்த யூடியூப் சேனல் தான். ஏதாவது நாங்கள் தப்பு தவறாக பேசியிருந்தால் கட் பண்ணி போடுங்கப்பா. யூடியூப் சேனல் அத்தனை நல்ல உள்ளங்கள் சார்பாகவும் எங்கள் கலைக்குழுவின் சார்பாகவும் நன்றி, நன்றி, வணக்கம். ஆமா, எங்களுக்கெல்லாம் முன்னாடி அனுப்பிட்ட அத்தனை அன்பு சொந்தங்களுக்கும் என்றாலும் நன்றி. ஏ பாகான ஏ பாகானையே ஆலமரே ஆலமரே இங்கு விழுகு 10,000 காத்தி இங்க வர்ற 2 பேர் புத்திராயம் போறாங்க. யாரா வர சொல்றாங்கல? தம்பி வாங்க, எல்லாரும் வாங்கப்பா. ஏ பாகான ஆலமரம் 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 இங்கு விழுகு 10,000 தன்னிடம் நானே தன்னிடம் நானே. பேயின்னு சொல்லி ஓடுறாங்கடா. ஏ வாகான அசம்புள்ள பாண்டியரு ஜெகட்டு பாவலரு ஆடே ஆடே என்ன அடிக்கிறான்டா மலக்குமார் புஞ்சு தூமிய குடிக்கு என்ன அடிக்கிறான்டாங்கிறேன். ஏன் வாகான பாவம் பாண்டி தீமையில் தேரோடு வீதியில் மான் போல வந்தவன் யார் புடிச்சாரோ யார் புடிச்சாரோ. யாரு பிடிச்சாருன்னு பார்க்கலையா நீ? யாரு பிடிச்சாரோட ராணி பிடிச்சத பார்க்கலையா? இங்க என்ன ஆட்டிட்டு இருக்க? தனியா போய் அங்கிட்ட ஆட்ட வேண்டியதானே? தனியா தான் ஆட்டிக்கிட்டே இருக்கேன். அடி வண்டியில நெல்லு வரும் வண்டியில என்ன இடிச்சது அவன் சந்தோஷத்தை பாரு. வண்டியில நெல்லு வரும் வண்டியில நெல்லு வரும் வண்டியில நெல்லு வரும் வண்டியில நெல்லு வரும். நெத்தியிலே பட்ட போட்டு கிளருக்கு சீன போட்டு ஆறு
ஏய் அது என்ன பனியனு என்ன பனியன் உள்ள போடுவா நீ என்ன வெளில தொங்க விட்டுருக்க ஏய், என்னடா பனியனை கட்டி தொங்க விட்டுருக்க? அங்கே ஓட்டா தூக்கிட்டு போயிடுறாங்க. இங்க நின்னா அது வாட்டில் தொங்கிட்டு இருக்காங்க. தம்பி இவன் போற பக்கம் பார்த்தா நாடகத்துக்கு டான்ஸ் போட மாட்டான், என்னையே தான் குண்டி அடிப்பேன். அந்த புள்ள இது என்ன? ஏய் எதியா? அந்த புள்ள எப்படி இருக்கு? ஏய் கார்த்தி என்னடா சொல்ற? ஓ மோரக்கு இதுக்கு செட் ஆமாடா. ஐயப்பா அழுகுறேன், அவங்க அம்மா திட்டுறேன், அழுச்சு முட்டை எப்படி எடுத்துட்டு போயிட்டாங்க. மனசுக்குள்ளே திட்டுறேன். பயலுகடா 100 ரூபாய் அன்பளிப்பு வழங்கியிருக்கார்கள். மற்றும் அளவக்கோட்டை சாய்சிரி என்ற சின்ன மருதமணி. அது யாருப்பா சின்ன மருதமணி? அப்படியா? மற்றும் மருதமணி அவர்களை பாராட்டி மறுபடியும் ஜிபே பண்ணிருக்காரு 100 ரூபாய். அருமையினர் கண்ணன் மதகுப்பட்டி பத்திரப்பதிவு. ஜிபே பண்ணி எந்த நம்பருக்கு? எனக்கு என்ன தெரியும்? ஏடா அப்ப வந்துச்சா? எம்கேஎஸ் குட்டி பயல்கடா 100 ரூபாய். சின்ன மருதமணி 100 ரூபாய் அன்பளிப்பு வழங்குகிறார். அவர்களுக்கும் பத்திரப்பதிவு கண்ணனா அவர்கள் 100 ரூபாய் அன்பளிப்பு அவர்களுக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் நன்றி. இழந்தவனுக்கு ஏ அள்ளி தள்ளுங்கப்பா. எங்கு புகழ்த்துவாங்க? ஆமா 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 ஆமா. இங்கு நானும் நான் தூவங்க. நானும் நான் தூவங்க. விவரமா இருக்கேன். காசை எடுத்து வச்சு என் கண்ணத்துல பேப்பர் எழுதிய எங்கும் புகழ்த்துவாங்க. இங்கு நான் தேவையாடா? அது வயசு என்ன, ஓ வயசு என்ன? அக்கா அக்கா ஒரு ஓட்டம் கட்டி எங்க ஒரு ஓட்ட இங்க கட்டி விடுங்க. அக்கா வேணும்னு சொல்லிக்கிறீங்க. தேரோடு வீதியில மாட்டோல வந்தவன யாரடிச்சாரோ யார் புடிச்சாரோ யார் புடிச்சாரோ? ஐயா செட்டி மிருதங்கம்லாம் நீங்க வேணாம், நீங்க தூக்கிட்டு போங்க. எதுக்கெடுத்தாலும் யாரு பிடிச்சாரோ யாரு கடிச்சாரோன்னு. யாரு பிடிச்சது அது பிடிச்ச தீவை அடிச்சேன், இது கூட தெரியல. எந்த நேரம் பார்த்தாலும் தென்பாண்டி தீமையில தென்பாண்டி தீமை அதை அடிக்கிறாங்க. அது ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டேன்றாங்க. உடனே அடிச்சோடனே தோகத்துக்கு போறாங்க. தென்பாண்டி தீமையில மஸ்த புடுங்க இல்ல. ஆமா உழுகிறாங்க அப்படியே. பெரிய மருதமணி பெரிய மருதமணி பெரிய மருதமணி சின்ன மருதமணி உருவாகட்டும். அது வாட்டுக்க நெத்தியிலே வட்ட புட்டி. நீ எத்தனோட நெத்தியில வட்ட புட்டி வைப்ப? நெத்தியிலே வட்ட புட்டி எங்க புகழ்த்துவாங்க? தங்கமே வைக்க விட்டு தேடலாமோ. நான் பாட்டு படிக்க எனக்கு காம்பவுண்ட் செவர் மாதிரி இருக்குமா என் முதுகு. அவங்க இவங்க சைடுக்கு வர அவங்க விளக்கமார் பிஞ்சு தூங்கி குடிச்சு விளக்கமாறு பெஞ்சுனா வேற விளக்கமாறு வாங்கிக்கிறோமா? தம்பி லேடிஸ் பக்கத்தில் போகாதீங்க. அது உனக்கு தங்கச்சி வேணும். அடிப்பாங்களா? அடிக்க மாட்டேன். அவங்க புரிஞ்சு அருவத்தை தண்டி வச்சிருக்கேன். எங்க பெரிய மாமாங்க. என்னடா அதுவாஞ்சா பெரிய மாமாங்கிறேன். எங்கும் புகழ்த்துவாங்க. எங்க புகழ்த்துவாங்க? சந்தைக்கு போய் வர முன்னு
ஆட போறேன், நான் ஒதுங்கியே போய்கிட்டு இருக்கேன். நீ ஆடுவாய், நான் பின்னால அண்ணே ஆடுவேன். என்னடா பண்றீங்க? என்ன பண்றோம்னே தெரியல எங்களுக்கு. அண்ணே, 2 பேரும் சேர்ந்து ராணி ஆட்டி விடுவோமா? ஏய், எங்க ராணி? சாப்பிட்டு கை கழுவி சண்டைக்கு போய் வா. தென்பாண்டி தீமையில தேரோடு வீதியில மான் போல வந்தவன யார் அடிச்சாரோ யார் கடிச்சாரோ யார் கடிச்சாரோ யார் அடிச்சாரன்னு இல்லை, யாருக்கு அடிச்சாரன்றாங்க. இனிமே இந்த பாட்டை நீங்க படுத்தீங்கன்னா நான் தற்கொலை பண்ணிக்கிருவேன். தற்கொலை வேணா ஒரு தண்ணியை ஊற்றி வச்சிருக்குது. தப்பட்டு கை கழுவி தந்தைக்கு தவை வருவா ஏமா நல்லா ஆறுங்க டயஸ், நல்லா ஆறுங்க, நல்லா பாருங்க. நல்லா பாடக்கூடிய வள்ளி, நல்லா பேசக்கூடிய நாரதர் வந்திருக்காங்க. திஸ் இஸ் லவ். திஸ் இஸ் அல்லவா? This is love ன்னா என்னன்னு தெரியுமா? என்ன? உன்னை விரும்புறாராம். என்னேவா? तुमसे प्यार करते. தெரியாது. அப்படின்னா என்னன்னு தெரியுமா? ஒரு நாளைக்கு 2 தடவை செய்வாராம். அவ்வளவுதான் முடியுமா அதனால? ஏன் கஞ்சாவா விக்கிறீங்க? அதுக்கு கம்கமா கூட்டு கொடுக்குற. கீழே சாலூர் கண்ணன் ஆடியோஸ். தனியா தானே அங்கிட்டு தானே கூப்பிட்டாரு, அங்கிட்டு போய் சொல்லிட்டு வா. கீழே சாலூர் கண்ணன் ஆடியோஸ். ஒன்று படிக்கணும் இல்லை வெடிக்கணும். அவர் சார்வா எனக்கு 100 ரூபா கொடுத்து என்னையை வெடிக்கணுங்கிறாங்களா இல்லை என்னை படிக்கணுங்கிறாங்க. அவர் சார்பாக அன்பளிப்பு கொடுத்திருக்கிறார்கள். அண்ணனுக்கு நன்றி அறியாது வணக்கம். சாலூர் ஆடியோஸ் மைக்கு இந்த மைக்கு 6500 ரூபாய்க்கு வாங்கியிருக்கு. அந்த மைக்கோட அருமை தெரியுமாண்ணா உனக்கு? அந்த மைக்கு பாதிப்பு இது ஏற்றி விடும் நம்மளை. நேத்து ராத்திரி வச்சே போதும், நாளைக்கு பண்ணிக்கிடுவான். நேராச்சு வச்சாலும் வரணும். காதல் படம் நீங்க காதல் படம் தெரியுமா? பிகே பிரிஹு அடுத்து மண்டே பிறந்து வருவேன். வரி தெரியலடா. சொல்றேன் வாயா. அந்த பிள்ளைய காதல் பண்ண போறேன். டிக்கரோ பக்கோ அப்படின்னு என்னன்னு தெரியுமா? தெரியலங்க. உன்னால முடியலன்னா நோத்தாலையும் கூப்பிட்டு வர சொல்றாரு. எனக்கு எங்க அவத்தா. ஏய் நம்பி இருமா தம்பி, அந்த விளக்கத்துல வந்து நோத்தால கூட்டி வந்து வருமாக்கா. எப்படியாவது கொஞ்சம் அடியில் தூடுறது அந்த பொம்பளை என்ன அடிக்குது? ஓம் பேச கட்ட நான் செருப்படி தான் வாங்கணும். சிக்கா மக்கா நொக்கா அவன் என்னன்னு தெரியுமா? சிமெண்ட் முடிய பிரிச்சு தயாரா வச்சிருப்பான். சிமுண்டு முடியவா? டிப்ளமோ டக்ளமோ. ஒரு நாளைக்கு காலையில ஒரு தடவை, நைட்டு ஒரு தடவை. என்னது? காங்கிரட் போடுறது. இது உடம்பு வச்சுக்கிட்டு போடுமாக்கா. தம்பி நமக்கு எந்த ஊரியா? நம்மளுக்கு இழுத்தடிச்சா போச்சு. பக்கர் டுக்கர். டேய், அவன் என்ன என்னடா பேசிட்டு இருக்க? அப்பையில இருந்து நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன். அம்மா என்னடா உனக்கு பிரச்சனை? இது வந்து இந்த மொழி. உங்க அக்காவையும் கூப்பிட்டு வருவியா? யாரடா வந்து குடிக்க? இல்ல இருமா. என்ன நினைச்சிட்டு இருக்கா? ஏய், என்ன நினைச்சிட்டு இருக்கா? நான் தான் குடிக்க வரா? என்ன தென்பாண்டி தீமையில நெருப்பு வச்சு கொளுத்துங்க. இப்படி தாண்டா நேரம் ஆயிடுவாங்க. ஆமா உன்னை காதல் பண்ணிடுவான். நேரம் ஆயிடுச்சு. காதல் பண்ணுவோமா? காதல் பண்ணுவோமா? உன்னை அம்மா பாலும் சீனி வாங்கிட்டு வீட்டுக்கு வர வந்துச்சு.
பாலும் சீனி அம்மா என்னை வாங்கிட்டு வர சொல்லிட்டா ஆ. அப்பாட்ட கொடுத்து விட்டேன். அவங்க போய் டீ ஆத்தி குடிக்கட்டும். நீங்க எங்க பால் குடிக்கலாம்? அப்பா இப்ப பால்ல சீனியை போட்டு குடிச்சுக்கிட்டு இருப்பாரு. ஆமா, இந்த நேரம் குடிக்கிற நேரம் தான். இவனே மாடா எடுத்து வச்சிருக்க. தென்பாண்டி காதல் இல்லாதது ஒரு வாழ்க்கையாகுமா? கண்கள் இல்லாமல் காட்சி தோன்றுமா? காதல் இல்லாதது ஒரு வாழ்க்கையாகுமா? கண்கள் இல்லாமல் காட்சி தோன்றுமா? என்னை தொடாதது ஒரு பெருமையாகுமா? ரத்தம் சிந்தாமலே முழுமையாகுமா? காதல் இல்லாதது ஒரு வாழ்க்கையாகுமா? காதல் வேறு கண்ணே, காமம் வேறு பெண்ணே. காதல் பண்ற மாதிரி இல்ல. நீ இந்த பிள்ளைய கற்பழி பண்ண போற, நம்ம ரேப்பு கேத்துல மாட்ட போறோம்னு நினைக்கிறேன். கார்த்திக் கற்பழிப்புனா என்ன? கற்பழிப்புனா உடனே ரிஸ்மா குகோ. என்னடா சொல்றாரு அவர்? என்னமோ சொல்றாரு. ரிஸ்மா குகோ. அரிசி இறங்க சொல்றீங்க. அந்த காதல் வேறு கண்ணே, காமம் வேறு பெண்ணே. தேகம் தேடும் காமம், சிவம் தந்த காதல். இடையில் 2 கோடு, அதுதான் ரொம்ப பாடு. போடு போடு, உன்னை தாண்ட மாட்டேன், தாண்ட சொல்லி. அதுக்குள்ளேயுமா முடிச்சிட்டியா? நீ என்ன கட்டல அவுட்டா? கார்த்தி நீ பாடு கார்த்தி, நல்லா இருக்கு பாட்டு. ஆமா, நான் பாட நீங்க சொல்லுவேன். நான் பாட்டு படிக்கல, ஒரு மயிலும் ஏய் படிக்கல. நீ பாடு கார்த்தி. காதல் காதல் வேறு கண்ணே, காமம் வேறு பெண்ணே. தேகம் தேடும் காமம், சிவம் அந்த காதல். இடையில் 2 கோடு, அதுதான் ரொம்ப போடு போடு. உன்னை உங்க அப்பா தேவட்டைக்கு போயிட்டு சூப்பு வாட்டு சொன்னா. எதுக்குங்க சூப் வாங்கிட்டு சொன்னாரு?